அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஞானஸ்தானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறவர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் துன்புறுத்துகிற சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட என்கவுண்டர் கொடுப்பார். உடனே சவுல் மனம் திரும்பி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சு கேட்பாரு. அப்போ இயேசு தெளிவா சொல்வாரு, நீ என்ன செய்யணுங்கிற நான் ஒரு ஆள் அனுப்பி சொல்லுவேன்னு சொல்லி சொன்னார். அப்படி சவுல் கிட்ட அனுப்பப்பட்ட ஆள் தான் அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷன். உடனே இந்த அனனியா போய் சவுலை பார்த்து அவனுக்கு ஜெபம் பண்ண உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது, கண்கள் சுகமாகுது. சுகமான உடனே அவன் எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது. உங்களுக்கு டவுட்னா இப்பவே எடுத்து வாசிச்சு பாருங்க. சபையை துன்பப்படுத்திட்டு இருந்த ஒரு நபர், கிறிஸ்துவை ஏற்றுக்காத ஒரு நபர், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு நபர், இயேசு அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம், இயேசு அவனை சந்தித்ததுக்கு அப்புறம், அவன் சுவிசேஷத்தை கேட்டு அவன் மனசார அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சுகம் கிடைச்ச உடனே சவுல் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். சுவிசேஷத்தை கேட்குறீங்க, இயேசுவை ஏத்துக்கிறீங்க, இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார், இயேசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாழ விரும்புறேன், மாற விரும்புறேன், அவருக்காக இருக்க விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும், நான் டிவி பார்க்கக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, இப்படி ஞானஸ்தானங்கிறது நீங்கள் தண்ணியில் முழுகி எழுந்த உடனே ஒரு புது மனுஷனாக மாறுற ஒரு ப்ராசஸ். தண்ணிக்குள்ளே நீங்கள் முங்கும் பொழுதே உங்கள் பழைய வாழ்க்கை, பழைய சாபம், பழைய பாவம், பழைய அக்கிரமம் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேயே முழுகி செத்துடும். மறுபடியும் நீங்கள் எழுந்துக்கும் போது ஒரு புதிய வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு தரார். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஞானஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கணும், சபைக்குள்ளே போகணும், சபைக்குள்ளே சேர்க்கப்படணும், சபைக்குள்ளே போய் ஆண்டவர் ஆராதிக்கணும். இதெல்லாமே ப்ராசஸ், இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, அவங்க சொல்கிற ப்ராசஸ் எல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக வேலையில் தான் உட்காருவேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா வேலை பார்க்கறேன்னு அலோ பண்ணுவாங்களா? மாட்டாங்கல்ல. ஒரு சின்ன கம்பெனிக்குள்ள போறதுக்கே சில ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு ரூல், ஒரு ரெகுலேஷன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றதை தாண்டி நான் அதை ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்ல விரும்புறேன். அந்த ப்ராசஸ்க்குள்ள எல்லாரும் போகணும், அந்த ப்ராசஸ்க்குள்ள இயேசுவை ஏத்துக்கிற எல்லாரும் போகணும். அதை மனப்பூர்வமா செய்யணும். அதை யாரோ சொல்லிட்டாங்கன்னு செஞ்சிடாதீங்க, யாரோ ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு செஞ்சிடாதீங்க. ஞானஸ்தானத்தை பத்தின ஒரு புரிதலை வாங்கிக்கிட்டு 4 பேர்கிட்ட கேளுங்க, சபையில கேளுங்க, உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சு அந்த ஞானஸ்தானத்தை பெறுங்க. அது பெறும் பொழுது நிஜமா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும், வானங்கள் திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த வாழ்க்கை அன்னிலிருந்து தான் ஆக்டிவேட் ஆகும். பவுலுக்கு ஆச்சு. பவுல் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் ஊழியங்களை சபைகளில் போய் பிரசங்கிக்க துவங்குறார். அவர் வாழ்க்கையில அத்தனை வருஷமா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஞானஸ்தானம் பெற்ற உடனே சீஷர்களோட கொஞ்ச நாள் இருந்து இயேசுவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை அதுக்கப்புறம் தான் அவர் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றார். ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங்க இயேசு அவருக்கு கொடுத்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நிறைய சபைகளுக்கு போறாரு, நிறைய பேருக்கு இயேசுவை பத்தி சொல்றாரு. யாரு? இயேசுவை விரும்பி ஃபாலோ பண்றவங்களை துன்புறுத்தினவர் இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இயேசு நோக்கங்களையும் சித்தங்களையும் பெரிய பெரிய பிளான்ஸையும் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஒரு சின்ன ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும். இது வரைக்கும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு எனக்கும் அவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, மறக்காம இந்த வருஷத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஈஸ்டர் வரப்போகுது, சபைக்குள்ள போங்க, உங்க போதகர் கிட்ட பேசுங்க, ஞானஸ்தானத்தை பத்தி கேளுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. உங்க லைஃப் மாறுறதை நீங்க பாப்பீங்க. உங்க லைஃப்ல இருக்கிற சாபங்களை முறிப்பார், உங்க லைஃப்ல இருக்கிற பாவங்களை முறிப்பார். நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, இதெல்லாம் எனக்கு மன்னிக்கப்படுமா, நான் இதெல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு பெரிய பிராச்சித்தம் பண்ணணுமான்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அந்த பெரிய பிராச்சித்தம் இயேசு உங்களுக்காக பண்ணிட்டார். அதை நீங்க வாங்குறதுக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ள போகணும். God is ready to forgive and accept you. நீங்க அவர்கிட்ட மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்டு சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்காக உண்மையா வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில பல கதை
கதவுகள், பல உயர்வுகள், பல மேன்மைகள், உங்களுக்கு வச்ச அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களாம் நல்லா இருக்க வேண்டிய ஆட்கள். நம்மளாம் நல்லா இருக்கணும்ல. உலகத்துல யாரோ எவனோ என்னென்ன பண்றவனோ நல்லா இருக்கான், நம்ம ஏன் நல்லா இருக்கக்கூடாது? இயேசுவை தேடுறவங்க தான் நல்லா இருக்கணும். இயேசுவை தேடுறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. ஸோ நல்ல வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுக்க தான் இயேசு வந்தார். ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கறதுக்காக தான் இயேசு வந்தார். அந்த மேன்மை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை செய்யுங்க. காட் பிளஸ் யூ. இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ்னா உங்க சர்ச்சில் இருக்க உங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸையும் உங்க பாஸ்டர்ஸையும் கேளுங்க. கேட்டு எவ்வளவு சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமோ எடுங்க. இனி வரும் காலகட்டங்கள்ல இதெல்லாம் நீங்க சீக்கிரமா செஞ்சிடணும். இதுக்கான நேரமே நமக்கு இல்ல. உலகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய போர், நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம கண்ணாலேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னமும் தாமதிக்க கூடாது. இன்னமும் டிலே பண்ணக்கூடாது. யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்குள்ள நம்ம இயேசு கூட கனெக்ட் ஆயிடணும். அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணிடணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள உணர்த்தினார்னா டோன்ட் டிலே. உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. டிலே பண்ணாதீங்க. சீக்கிரமா அதை செய்யுங்க. காட் பிளஸ் யூ.